Hi all, welcome to TUTORFLICKS. நம்ம PGTRB real analysis பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் க்ளோஸ்டு செட். நம்ம ஓப்பன் செட்னா என்ன, இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன, நெய்பர்ஹுட்னா என்ன, இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்க்க வாங்க. அப்போ தான் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஓப்பன் வால் க்ளோஸ்ட் வால்னால் என்னன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது ஈஸியாக புரியும். ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், ஏன்னா நமக்கு ரியல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். திடீர்னு ஒரு 4 வீடியோக்கு அப்புறம் 5ஆவது வீடியோவாக பார்த்தீங்கன்னா புரியாது. ஃபஸ்ட்டிருந்து பார்த்துட்டு வாங்க ஆர்டர் படி, அப்போ தான் புரியும். சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். க்ளோஸ்டு செட் let x, d be a metric space. x, dங்கிற ஒரு metric spaceஐ நம்ம எடுத்துக்கிறோம். let E subset of x, then E is said to be closed in x. ங்கிற ஒரு செட்டை நம்ம அந்த xங்கிற metric spaceல நம்ம எடுத்துக்கிறோம். E நம்ம எப்போ closed in xன்னு சொல்லுவோம் அப்படின்னா, complement of E is open in x. அதாவது ங்கிறது க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்னா என்ன, இங்கே க்ளோஸ்டாக இருந்தால் அங்கே ஓப்பனாக இருக்கும், இங்கே ஓப்பனாக இருந்தால் அங்கே க்ளோஸ்டாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கு இன்னொரு டெஃபனிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a set E is closed if every limit point of E is a point of E. அதாவது ஈயில் இருக்கிற எல்லா லிமிட் பாயிண்ட்டுமே ஈக்குள்ளேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. லிமிட் பாயிண்ட்னா அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு இல்லை இல்லையா, அந்த பாலை விட்டு நம்ம வெளியே எடுத்து கூட அதோட லிமிட் பாயிண்ட்டு உள்ள வரைக்கும் வரலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாலில் இருக்கிற எல்லா லிமிட் பாயிண்ட்டும் அந்த ஈக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், எஸ் செட் E is said to be closed set. It contains all its limit points. அதே தான் வேறு மாதிரி மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, it contains all its limit points. அதோட எல்லா லிமிட் பாயிண்ட்ஸுமே அதுக்குள்ளே தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, போன பாயிண்ட்டே தான். எப்போ நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம், அதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Every closed interval a, b is a closed set in R. அதாவது closed interval a, b வந்துட்டு Rல ஒரு closed setன்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ரியல் லைன் எடுத்துக்கிறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஒரு ரியல் லைன் எடுத்துக்கிறேன். க்ளோஸ்ட் இன்டர்வல் இப்போது இங்கே a, bக்கு பதிலாக நான் 2, 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது இதுக்கு நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே 2.1ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து அதில் நான் ஒரு ஓப்பன் பால் வரைகிறேன் அப்படின்னா அதோட லிமிட் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 2, 3க்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி இப்போ 2.5ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு பால் வரைகிறேன் அப்படின்னா இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே வருது, அகெயின் அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 2, 3க்குள்ளே தான் வருது. இப்போ புரிஞ்சுதா, ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளே எந்த பாயிண்ட் நம்ம எடுத்தாலும் அதோட எல்லா லிமிட் பாயிண்ட்டுமே அந்த பாலுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லுவோம். இன் அதர் ஹேண்ட், நம்ம இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் E இஸ் ஓப்பன். அதாவது இது க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா இதோட காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக தானே நமக்கு வரணும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே நம்ம க்ளோஸ் இன்டர்வல் 2ன்னு எடுத்ததுனால நம்ம அந்த 2வையும் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி க்ளோஸ் இன்டர்வல் 3ங்கிறதுனால இங்கே நம்ம அந்த 3வையும் எடுப்போம். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், இந்த 2வையும் எடுக்கக்கூடாது, இந்த 3யையும் எடுக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா, இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல்ங்கிறதுனால நம்ம எடுக்கிறோம், இங்கே எடுக்கிறதுனால இதோட காம்ப்ளிமெண்ட்டில் நம்ம இந்த பாயிண்ட்டை எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு என்ன இன்டர்வல் கிடைக்கும், ஓப்பன் இன்டர்வல் -∞ to 2க்கு முன்னாடி நம்பர் என்ன, 1. ஓகேவா, இல்லைன்னா நீங்கள் 2 கூட போட்டு ஓப்பன் இன்டர்வல்னு போடலாம். ஏன்னா ஓப்பன் இன்டர்வல்னால் நம்ம இந்த பாயிண்ட் எடுக்க மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி ஓப்பன் இன்டர்வல் 3லிருந்து +∞ வரைக்கும். ஓகேவா, இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எவ்ரி ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் செட். ஓப்பன் செட்டோட ரிசல்ட்ஸில் நம்ம படித்தோமா இல்லையா, எவ்ரி ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் செட்.
அடுத்தது இப்போ இதுக்கு நம்ம யூனியன் எடுத்து பார்க்கலாம். அதாவது -∞, 2 3, யூனியன் ஆஃப் எவ்ரி ஓப்பன் செட் என்ன? அதுவும் யூனியன் தானே, நம்ம பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? போன வீடியோவில் பார்த்தோம்ல, 2 ஓப்பன் இன்டர்வல்ஸ்க்கு யூனியன் எடுத்தால் அந்த செட்டும் என்னவாக தான் இருக்கும்? ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். அதை வச்சு நம்ம இங்கே ரிசல்ட் சொல்ல முடியுமா? அங்கே என்ன ரிசல்ட் சொன்னோம்? ஓப்பன் இன்டர்வல் எல்லாமே ஓப்பன் செட்டுன்னு பார்த்தோம். அப்போ இங்கே நம்ம என்னென்னு பார்க்கலாம்? க்ளோஸ்ட் இன்டர்வல் எல்லாமே க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லலாமா ஒரு ரிசல்ட்? அதே மாதிரி அங்கே என்ன பார்த்தோம்? ஓப்பன் இன்டர்வலோட யூனியனும் ஓப்பன் இன்டர்வல் தான் பார்த்தோம். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம்? க்ளோஸ்ட் இன்டர்வலில் 2 செட் எடுத்து அதுக்கு யூனியன் எடுத்தால் அதுவும் என்னவாக தான் இருக்கும்? க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? ரிசல்ட்ஸ் எப்பவுமே தனியாக படிக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். டெரிவேஷன்லேருந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கணும். அடுத்தது அதரண்ட் பாயிண்ட். அதரண்ட் பாயிண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். A point P is called an adherent point of a set E if every neighborhood of P contains a point of E. அதாவது இப்போ நான் எக்ஸுங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். அதில் ஈன்ற ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். இங்கே பிங்கிற பாயிண்ட்டை வச்சு ஒரு பால் நான் வரைகிறேன். அதோட பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா, அதாவது அதோட லிமிட் பாயிண்ட், அந்த பிங்கிற பாயிண்ட்ஸோட லிமிட் பாயிண்ட்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. இல்லை அந்த செட்டோட பார்டரில் இருந்தால் கூட ஓகே தான். லிமிட்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம்? அந்த எங்கே நம்ம பிங்கிற பாயிண்ட்டை எடுத்தாலும் வெளியே வந்துச்சுன்னா அதை நம்ம லிமிட்டுன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அந்த செட்டுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டாவது வந்திருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அதை லிமிட்டுன்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் அதரண்ட் பாயிண்ட்டும். பட் இங்கே அடிஷ்னலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இந்த பவுண்ட்ரியில் ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வைங்க. இப்போது அதை சுற்றி நம்ம ஒரு பால் எடுக்கிறோம். இல்லை இந்த பவுண்ட்ரியில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை வச்சு ஒரு பால் எடுக்கணும். அந்த பால் உள்ளே வரல, ஆனால் பவுண்ட்ரியில் டச் ஆகுது. அப்படி இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு இதுக்கு லிமிட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அதரண்ட் பாயிண்ட்னா என்னென்னு புரிஞ்சிச்சா? ஒரு பால் வரைகிறோம், அதோட லிமிட் பாயிண்ட்ஸு ஈயில் இருக்கணும் அல்லது ஈயோட பவுண்ட்ரியில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதரண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது பிங்கிற ஒரு பால் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டு ஈயில் இருக்கணும், நெய்பர்ஹுட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது அதரண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் டயக்ராம் வேணால் இன்னொரு தடவை போட்டு சொல்கிறேன், பாருங்கள். லிமிட், நெய்பர்ஹுட், அதரண்ட் பாயிண்ட் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். எக்ஸுங்கிற ஒரு செட் எடுக்கிறேன், அதில் ஈங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறேன். இப்போ பிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் 2-3 பால்ஸ் இதில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட பாயிண்ட் எல்லாமே ஈயில் வருது அல்லது ஈயில் டச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம அதரண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். லிமிட்டும் இதுவும் சேம் கான்செப்ட் தான். லிமிட்டில் என்ன பண்ணுவோம்? உள்ளுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டாவது வரணும், அந்த சப்செட்டுக்குள்ளே வந்தால் தான் அதை நம்ம லிமிட்டுன்னு சொல்லுவோம். அதரண்ட் பாயிண்ட்டுக்கு அந்த பவுண்ட்ரியில் இருந்தால் கூட நம்ம அதரண்ட் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது க்ளோஷர் ஆஃப் அ செட். இப்போது இன்டீரியர்னா என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா போன வீடியோவில்? செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டீரியர்னு சொல்லுவோம். அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் அதரண்ட் பாயிண்ட்டை க்ளோஷர் ஆஃப் அ செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்கு இப்போ ஒரு 8 அதரண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வைங்க. அந்த 8ஐயும் சேர்த்து தான் நம்ம க்ளோஷர் ஆஃப் அ செட்டுன்னு சொல்லுவோம். ஓகே? Let E be a subset of a metric space x, d. The closure of E is denoted by E bar is denoted to be the set of all adherent points of E. ஈயோட எல்லா adherent point, அதாவது இங்கே இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ஸ், இதுதான் adherent points. Set of all adherent points நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Closure of a setன்னு சொல்லுவோம். சரி, இன்றைக்கி இந்த டாபிக்ஸ் மட்டும் போதும். நான் இது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக சின்ன சின்ன டாப்பிக்காக எடுக்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். நெய்பர்ஹுட்னா என்ன, லிமிட்னா என்னன்னு பார்த்துட்டு அன்னன்னைக்கே அதரண்ட் பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா புரியாது. அதனால தான் நான் செப்பரேட் பண்ணி போடுறேன்.
இதுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வேணா கூட நான் புக் ப்ராப்ளம்ஸ் பார்த்து உங்களுக்கு தரேன். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.